தமிழக காங்கிரஸ்காரர்களால் சென்னை வரும் நரேந்திர மோடிக்கு காட்டப்பட்டது கருப்பு கொடி. 25 காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய கோரி நடத்தப்பட்ட இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டதோடு மத்திய அரசின் இத்தகைய செயல்பாட்டை ஜனநாயக படுகொலை என்றும் குற்றம் சாட்டினர். பார்லிமெண்டில் பிஜேபியின் தலைவராக இருக்கின்ற காரணத்தால் அவரின் உத்தரவு பேரில் தான் சபாநாயகர் இந்த காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரை சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். இந்திய பார்லிமெண்ட் வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக ஜனநாயக படுகொலை பாராளுமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது. தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் கூறியது போல இன்று நாங்கள் அறவழியில் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வரும் திங்கட்கிழமை அவர் தலைவர் சொன்னது போல இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் செய்யவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சென்னையின் வெவ்வேறு இடங்களில் மோடியின் வெவ்வேறு கொள்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ், தந்தை பெரியார் கழகம் மற்றும் மே 17 இயக்கங்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.